அதாவது கருப்பு திராட்சையாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பச்சை திராட்சையா. ஆஹா, செம்ம புளிவு. மேகமலைக்கு முதல் டைம் வரவங்க எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதாங்க. இந்த மேகமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் போனேன். ஆனால் சொன்னது ஒன்று இருந்தது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் மேகமலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை வச்சு நிறைய நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்ட்லிங்க, அதான் வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி, மூணார் இந்த மாதிரி இடம் எதுவுமே கிடையாதுங்க. டூரிஸ்டர் அதிகமாக வராமல் இயற்கை வாய்ந்த சூழல் அதிகமாக கொட்டி கிடக்கிற ரொம்ப அமைதியான தேனியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மேகமலைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மேகமலையில் என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது, என்ன டைமுக்கு போகணும், என்ன டைமுக்கு வரணும், இங்கே என்ன ஹோட்டல் இருக்குது, இங்கே என்ன ஃபுட்டு கிடைக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலிருந்து அதிகபட்சமாக ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த மேகமலை. ஸோ மேகங்கள் அதிகமாக இந்த இடத்துல தவழ்ந்து போகிறதுனால மேகமலை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. மேகமலை போகிறதுக்கு ஒரு 18 ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ரோட்ஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பைக் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேகமலை ஒரு சூப்பரான ஒரு இடங்க. ஸோ 40 to 50 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் மேகமலையை ரீச் பண்ணிடலாம். மேகமலையை பற்றி ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன். 2021 மார்ச் மாதம், அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலையில் புலிகள் அதிகமாக காணப்படுது, இந்த புலிகளை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நாட்டின் 51வது புலிகள் சரணாலயமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலையை இணைச்சி சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டோட 5வது புலிகள் சரணாலயம். ஸோ புலிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும், இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படும். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இப்படி பாதுகாக்கப்பட்டதுனால 300க்கும் மேற்பட்ட அதாவது பாலூட்டி இனங்கள் வந்து அதிகரிக்கும், அதனோட இனப்பெருக்கம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் 63 வகையான பறவைகள் இங்கே இருக்குது. ஸோ அதுங்களோட எண்ணிக்கையும் இங்கே அதிகரிக்கும். இந்த நியூஸை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக மேகமலைக்கு வருவோம். அதாவது மேகமலைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க, இதாங்க உண்மை நிலவரம். இதை நிறைய பேர் சொல்லவே மறுத்துடுறாங்க. மேகமலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதாவது கீழே நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லை அப்படின்னா மேலே பேச்சியம்மாள் கடைன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே மட்டும் தான் ஃபுட்டு கிடைக்கும். ஈவன் வாட்டர் பாட்டில் வாங்குறது கூட இங்கே ஒரு கடையும் கிடையாது. அதை மைண்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ மேகமலையில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே இருக்குது இல்லையா, ஐயப்பன் மேகமலை ஹோம் ஸ்டே, இது ஒன்று. இதுக்கு பக்கத்தில் தமிழன் ஹோம் ஸ்டே, இந்த 2 ரெசார்ட் தாங்க இருக்குது. இதை தவிர்த்து வேறு எந்த ரெசார்ட்டுமே கிடையாது. ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உள்ளே போய் நான் பார்த்தேன், ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லாதனால தான் அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ எஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மேகமலை அப்படின்றது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மற்ற சுற்றுலாத்தலம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அடிப்படை வசதிகள் எதுவுமே இங்கே இருக்காது, அதை எதிர்பார்த்து போகாதீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஹில்ஸ் ஏறிட்டு வந்துட்டு நாங்களே ஒரு டீ கடை தேடணும், அது கூட கிடையாதுங்க. ஸோ இந்த வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களோட ஒரு வீடு தான். அதாவது 150லேருந்து ஒரு 200 ஃபேமிலிஸ் இங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ரேஷன் கடை, ஒரு ஆரம்ப தொடக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மேகமலையில் வந்து அதிகமாக சுற்றி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 3 இடம் தாங்க இருக்குது. ஒரு 1 hour போதுங்க நீங்கள் மேகமலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. மேகமலையோட ஒரே ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் மேகமலையை ரசிக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன் இருங்க. ஸோ மேகமலையை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறோம் அப்படின்னா இதோட கிளைமேட் தாங்க. அதுவும் நீங்கள் ப்ராப்பரான சீசனை தேர்ந்தெடுத்து வரீங்க அப்படின்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே வந்து டூரிஸ்டர் வந்து ரொம்ப அதிகம் வராத இடம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம். இந்த இடத்துல சுற்றி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக ஷார்ட்டாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்டில் வந்து நின்று வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். 2வது மகாராஜா மெட்டு அப்படின்னு இருக்குது, ஸோ அது ஒரு வியூ பாயிண்ட், அங்கே நின்று பார்க்கலாம். 3வது ஒரு டேம் இருக்குது, அந்த டேமோட வியூ பார்க்கலாம். 4வது இந்த டீ எஸ்டேட் நடுவே சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குட்டி அழகான ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியோட வியூவை நீங்கள் இங்கே நின்று சூப்பராக ரசிக்கலாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தான் மேகமலையில் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் மேகமலைக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். மேகமலைக்கு முதல் டைம் வரவங்க எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதாங்க. ஸோ மேகமலைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக கூகுளில் வந்து மேகமலைன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வரீங்க. அப்படி நீங்கள் வரும்போது என்ன அப்படின்னா முக்காசி பேர் வந்து வேறு லொக்கேஷன் போயிடுறாங்க, ராங்காக அதில் பின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேகமலைக்கு வரும்போது மேகமலை ஹைவேஸ் டேம்னு போட்டு வந்தீங்கன்னா தான்
ப்ராப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு வர முடியும். ஸோ மேகமலைக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ஹேர்பின் பெண்டை நீங்கள் கிராஸ் பண்ணி வரணும். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே உங்கள் வண்டியை நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் இந்த ஹில்ஸில் ஏற அலோடு. மார்னிங் 6 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வரைக்கும் தான் அவங்க கீழே வந்து மேலே ஏறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒன்லி நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வர முடியும். அதுக்கு மேலே 4 o'clock மேலே உங்களுக்கு கீழே இறங்கிடணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. அதனால் இங்கே வரும்போது தயவு செஞ்சு நீங்கள் அந்த டைமிங் மட்டும் ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்க. ஸோ வியூ பாயிண்ட்டு, ஃபோட்டோ ஷூட்ஸு இந்த மாதிரிலாம் எடுக்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேகமலை ஒரு சூப்பரான. மேகமலையில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை தவிர மேகமலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு காலியாக இருக்கும். ஸோ டூரிஸ்டோட கவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஹைவேஸ் டேம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேம் தான் அது. டேமுக்குள்ளே போய் பார்க்கறதுலாம் சத்தியமாக அலோடே கிடையாது. அவுட் சைடில் தான் நின்று நீங்கள் பார்க்கணும். ஸோ வீக்கெண்ட்லாம் நீங்கள் ரொம்ப நிறைய இடத்துக்கு போகணும்னு நினச்சி பிளான்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இது ஒரு இடமா கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காம வரீங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சீசனை சூஸ் பண்ணி வரீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில், அதாவது ஒரு டீ எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் நடுவில் ஒரு குட்டி ஏரி மாதிரி இருக்குது. அது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். குட்டியாக ஒரு மலைகள் இருக்குது. அந்த மலைக்கு மேலே டீ எஸ்டேட் வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு பாதை போகுது. அதனால் நம்ம கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு ஏரி இருக்குது. ஸோ இங்கேருந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இது ப்ரைவேட் டீ எஸ்டேட். அதனால் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அதனால் யாராவது இருந்தாங்கன்னா பெர்மிஷன் கேட்டு போங்க. தபன்னு உள்ளே நுழைஞ்சிடாதீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து மற்ற வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஆப்போசிட் சைடுமே போகலாம். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் வந்து அவங்க டீ எஸ்டேட் பர்சன்ஸ் இருக்க இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மேகமலையோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஃபேமிலியெல்லாம் வரீங்க அப்படின்னா சேஃப்டி ரொம்ப இங்கே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வரிசை எதுவுமே பண்ண வேணாம். என்னுடைய கோப்ரோவில் சார்ஜ் கம்மியாக இருக்கனால நான் கீழே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக கீழே போகிறோம். கீழே திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. அதை வர வழியில் அப்படியே ரொம்ப கண்ணை பறிச்சுது. கீழே போயிட்டு அங்கே நான் இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். மேகமலையிலேருந்து ஒரு கீழே வந்துட்டோம். கீழே வந்தோடனே நான் சொன்ன இடத்துக்கு தான் டேரெக்டாக வந்தேன். பாருங்களேன், கண்ணு முன்னாடி எவ்வளோ கொத்தா எவ்வளோ திராட்சைகள் இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்களேன். இதில் நான் காயாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நிறைய இடத்துல பழமாக இருக்குது. ஸோ தேனியை பொறுத்த வரைக்குமே திராட்சை தோட்டங்கள் அதிகமாக காணப்படுது. இதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கம்பம் சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே கருப்பு கலர் திராட்சையும், இதுவே வந்து நம்ம சின்னமனூர் அதுக்கப்புறம் வந்து மேகமலை போகிற ரூட்டில் வரீங்க அப்படின்னா பச்சை கலர் திராட்சையும் நடவு பண்ணியிருக்காங்க. இந்த திராட்சைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு குச்சி மாதிரி தராங்க. அதை நட்டு வச்சு அதன் மூலிமா தான் இவங்க வந்து திராட்சையை வளர்க்குறாங்களே தவிர விதை போட்டு வளர்க்கல. ஒரு வருஷத்துக்கு 2 டைம் இந்த மாதிரி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதாவது கருப்பு திராட்சையாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் பச்சை திராட்சையா செம்ம புளிவு. இந்த மாதிரி ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே இருக்க 2-3 திராட்சை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 2-3 இடத்துல பழம் இருக்குது, 2-3 இடத்துல காய் இருக்குது. அதாவது பார்த்து நீங்கள் சாப்பிட்லாம். ப்ளஸ் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா என்ட்ரன்ஸில் இவங்க ஒரு டப்பா வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஓன் பர்பஸ்க்கு நீங்கள் இவங்ககிட்ட பே பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ திராட்சை தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தேடி பறிச்சிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய திராட்சையை அப்படியே பறித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி விஷயங்களை ரசித்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டைம் இந்த தோட்டத்தையே சுற்றிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் ட்ராவல் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் ப்ளஸ் ரெசார்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது நான் நியூ சேனல் தான், உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. திரும்பவும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் செல்வா.